இருக்கிறதோ, ஈமான் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை ஆரம்பிச்சாங்க. நீண்ட நெடிய உரை. பெண்களுடைய சிறப்பை பேசினாங்க, பெண்களுடைய கண்ணியத்தை பேசினாங்க, அடிமைகளை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, ஏழை எளிய மக்களை பத்தி பேசினாங்க, அதே மாதிரி வேலையாட்களுடைய உரிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. எல்லா மக்களுடைய உரிமைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வச்சு பேசினாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை முடிக்கும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை நான் முழுமையாக சொல்லிவிட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கம் உங்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதா என்று 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு முழுமையாக மார்க்கத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது, பல்லிக ஷாஹித் அல் காயிப, இருக்கிற சஹாபாக்கள், இங்க இருக்கிற நபி தோழர்கள் இல்லாத மக்கள்கிட்ட இந்த தீனை கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. 1,00,000 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? எந்த டைரக்ஷன்ல அவருடைய ஒட்டகம் நின்றுச்சோ அந்த டைரக்ஷன் நோக்கி அப்படியே சஹாபாக்கள் புறப்பட்டு உலகம் முழுக்க போனாங்க. போய் வீட்டுக்கு போய் ஜாமான் எடுக்கல, வீட்டுக்கு போய் துணிமணி எடுக்கல, வீட்டுக்கு போய் ரெடி ஆகல, அப்படியே சஹாபாக்கள் புறப்பட்டு போய் நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும், உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் இந்த தீனை சொன்னாங்க. 10,000 சஹாபாக்களுடைய கபர் மட்டும்தான் சவுதி நாட்டில் இருக்கு. 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய கபர் எங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி உலகம் முழுக்க புறப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட பரக்கத்தான பூமியில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பூமி. கண்ணியமான ஹாஜிமார்களே, எத்தனையோ ஹாஜிமார்கள் வந்திருக்கிறோம். பலர்களுக்கும் பல தேவைகள் இருக்கு. எல்லா தேவைகளுக்காக நம்ம துஆ செய்வோம். நம்ம எல்லோருடைய வருங்கால ஹஜ்ஜிக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம்.